ஏன்னா எல்லாருமே நான் பாதிக்கிறேன் எனக்கு கணவர்கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டா இது ஒட்டுமொத்தமா அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா, அதாவது சட்டத்தை தவறாக பயன்படுத்துதல் கீழே வந்துடும். அதனால அந்த பெண் தன்னுடைய பாதிப்புகளை நீதிமன்றத்துல சட்டப்பூர்வமா நிலைநிறுத்தினா இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீதிமன்றம் கேட்டுட்டாங்களேங்கிறதுக்காக பாதுகாப்பு உத்தரவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவினுடைய பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் இதை பத்தின ஒரு ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆர்டர் முழுக்க நீதிபதியினுடைய தனிப்பட்ட சுதந்திரம். அதாவது நீதிபதி அந்த பெண் நிஜமாவே பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத நீதிபதி உணர்ந்து அந்த சட்ட வழக்கில் அது நிரூபிக்கப்பட்டா மட்டுமே அந்த பாதுகாப்பு உத்தரவை தரணும். இல்லை அப்படின்னா அந்த நீதிபதி அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர். இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் ஆர்டர். இது நீதிமன்றத்தினுடைய டிஸ்கிரிஷன், நீதிபதியோட டிஸ்கிரிஷனரி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தினுடைய ஒரே ஒரு சாராம்சம் ப்ரொடெக்ஷன் ஆர்டர், அதாவது பாதுகாப்பு உத்தரவை பத்தி மட்டும்தான் பார்த்திருக்கோம். இத மாதிரி இந்த சட்டத்துல இன்னும் 4 சரத்துக்கள் இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், பாதிக்கப்பட்ட பெண் ஒட்டுமொத்தமா காம்பன்சேஷன் கேட்கலாம், பாதிக்கப்பட்ட பெண் எனக்கு குடியிருக்கிறதுக்கான உரிமை வேணும், அந்த வீட்டுல வாழ்வதற்கான உரிமை வேணும்னு ரெசிடென்ஷியல் ஆர்டர் கேட்கலாம், குழந்தை இருந்தா தாராளமா கஸ்டடி மற்றும் பராமரிப்பு கேட்கலாம். இன்னும் 4 சரத்துக்கள் இருக்கு. அடுத்தடுத்த பகுதியில இந்த 4 பற்றி நம்ம ரொம்ப விரிவா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளோட பார்க்க போறோம்.